is speaking. Let's go across to a social media interaction. பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியல அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு. I've had a very amicable breakup, a very cordial breakup. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய I've conveyed my intentions to the top BJP leadership very politely and very respectfully. புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்துல தான் நம்முடைய மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்க எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் I want to launch a new political movement with a new vision and a new mission. ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்துல விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு காமன் முன்னாடி நின்னுட்டேன். The path has never been easy for me. ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண I was born in a small village. I cleared the UPSC exam and right now I'm standing in front of you as a commoner who is aspiring to bring change. I'm just a farmer's son. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில தேமுதிகல IIM லக்னோல படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி almost 10 years after that I joined the Bharatiya Janata Party to serve the nation. விஜயகாந்த் அவங்களுக்கு செய்யறது ஒரு பெரிய பாக்கியம். அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்துல கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியும். Now I'm 42 years old. அதே நேரத்துல நிறைய யூகங்கள் நிறைய பேர் நிறைய சொல்றனால இதே டெல்லியில ஆகஸ்ட் 24 2020 பிஜேபி வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். In 2020 when I was about to join the BJP, I got a call from superstar Rajinikanth. அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும். I and Rajinikanth share a very long friendship. We discussed about a lot of things. சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்றேன் என்கிற வாக்குறுதியை பிரேக் பண்ணக்கூடாது. 3 கான்ஃபிளிக்ட் இங்க இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. I had a very elaborate phone call with Rajinikanth one day before I joined the Bharatiya Janata Party in 2020 and we shared a lot of political views and opinions. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டு கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. In the last 6 years during my journey with the BJP, one thing I've never compromised on, that is the Tamil Nadu rights, the rights of the state of Tamil Nadu and the Tamil identity. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசுல வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு. My parents have never visited anywhere beyond Tamil Nadu. My mother till now has not visited any place that's beyond Tamil Nadu. My father has only done once for a personal small reason. 8-9 ஆண்டு காலம் IPS அதிகாரியாக பணி செய்கிறேன். ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன். But me in the last 15 years I've traveled across India. I've traveled to many places. I was in Hyderabad for a couple of years and I was serving as a police officer in Karnataka. ஒரு பெருமை மிகுந்த தமிழனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க.
எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோட பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும். உள்ளாட்சி தேர்தலில் தனியா தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகும், அதே போலதான் லோக்சபா தனியா போகும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமார் அவர்கள் சொல்றாங்களோ be it the tungsten issue or the methane hydrocarbon issue or the Meghadattu issue, I never believed in the idea of making noise. I always wanted to find amicable solutions to all these problems, to diplomatically hold conversations with the central leadership, and I've always tried to bring in amicable solutions, peaceful solutions. பாந்தவயமா பேசி நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட. As far as the BJP is concerned, there's no need to keep raising noise for anything. There's no need for noise in BJP is a party which believes in productive dialogues and productive conversations, and that is how I've represented many issues concerning Tamil Nadu with the BJP leadership respectfully and politely, and I've tried to arrive at a mutual compromise. இந்த பாருங்க அந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக I've had a lot of difference of opinions with டிசம்பர் 4ஆம் தேதி party leadership for the past 18 months, and I've tried to explain my difference of opinions and my point of views as politely and as respectfully as possible. I've never created a controversy out of anything. 25ல பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும். அடுத்து நாம் என்ன செய்ய போறோம்? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழச பேசிட்டோம், இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நம்முடைய அதுக்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கணும். கொஞ்சம் நேரமாகும். நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியல் எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க? சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாக